Yeah, good evening. Welcome back. Films Educational Academy, Social Class, the second session. Okay, the continuation of the the four principles of the reformer. The third one is our salvation depends on belief in Him and His worship in this world and the next. Our salvation என்ன அர்த்தம்னாக்கா வீடு பெயருதுன்னு சொல்லுவாங்க, அதாவது முக்தி அடையுது. நம்முடைய இறப்புக்கு அப்புறம் முக்தி அடைகிறதுன்றது எதை பொறுத்து இருக்குதுனாக்கா நாம அந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆன் பிலீவ் இன் ஹிம்னாக்கா காட் அண்ட் ஹிஸ் வர்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, அவருடைய வர்ஷிப்னு அர்த்தம் நம்ம வந்து வணங்குறது, அவங்க அந்த கடவுளை வணங்குறது. இது அவங்களுடைய அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம வீடு பெயருது அப்படின்னு சொல்லக்கூட நம்ம முக்தி அடைகிறது எதை பொறுத்து இருக்குதுனாக்கா அந்த கடவுளுடைய நம்பிக்கையை பொறுத்தும் அவங்கள வர்ஷிப் பண்றதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிலீவ் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம். நம்பிக்கைனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த கடவுளை நம்புறது. அவங்க சொல்ற அந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்றோம் பாருங்க, டூயிங் இஸ் வில், அதை பொறுத்து தான் நம்ம நம்பிக்கை உண்டு. ஸோ பிலீவ் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் இஸ் வில். இந்த 4 பிரின்சிபிள்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேஷப் சந்திரா சென் அண்ட் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. இது வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட், ரிஃபார்ம் மூமெண்ட்ல வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து கேஷப் சந்திரா சென் அண்ட் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. சரி, தேவேந்திரநாத் வாஸ் த மாடரேட்டர் ரிஃபார்மர். மாடரேட்டர் ரிஃபார்மர்னா என்ன அர்த்தம்னாக்கா அதாவது வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி எதுவுமே இவங்க சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குரூப்ல சேர்ந்தவர் தான் தேவேந்திரநாத் வாஸ் மாடரேட்டர் ரிஃபார்மர். ஓகே, மாடர்ன் மெத்தடும் கிடையாது, ஏன்ஷியன்ட் மெத்தடும் கிடையாது, இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு ரிஃபார்மர். சரி, பட் இஸ் யங்கர் கொலீக்ஸ் இன் த சபா வேர் ஃபார் ரேபிட் சேஞ்சஸ். இவங்க வந்து பொறுமையா எதையும் வந்து அதாவது எந்த ஒரு சேஞ்சஸையும் வந்து பொறுமையா செய்யக்கூடியவங்க, நிதானமா செய்யக்கூடியவங்க. ஆனா இந்த குரூப்ல இருக்கிற அந்த அந்த மூமெண்ட்ல இருக்கிறவங்களுடைய யங்ஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, யங்ஸ்டர்னாக்கா அந்த இவருடைய சில என்ன சொல்றது, இந்த வயசு கம்மியா இருக்கிறவங்க தானே நம்ம யங்கர் சொல்லுவோம். அவங்க இவருடைய யங்கர் கொலீக்ஸ், அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாற்றத்தை வந்து சபால இருக்கிற அந்த யங்ஸ்டர்லாம் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்ம ரீஃபார்மை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகே, த கிரேட்டஸ்ட் ஆஃப் திஸ் கேஷவ சந்திரா சென் 1838 to 1804 joined the movement in 1857. ஸோ கேஷவ சந்திரா சென் வந்து இந்த பிரம்ம சமாஜில் எப்போ ஜாயின் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1857 வந்து ஜாயின் பண்ணாருங்க. ஓகே, பட் இஸ் 1866 a split occurred in the ranks of பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் மூவ்மெண்ட்லயே வந்து 2 பிரிவினை வந்தது. ஸ்பில்ட் occurred எப்போ 1866. அப்ப என்னன்னாக்கா கேஷப் லெஃப்ட் த சமாஜ். அந்த பிரிவினையில வந்து கேஷவ சந்திர பிரம்ம சமாஜ் விட்டு வெளியே வந்து அவர் ஒரு புது மூவ்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சார். ஓகேங்களா? he founded a new organizations. ஓகேங்களா? அந்த நியூ ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னாக்கா தேவேந்திரநாத் ஆர்கனைசேஷன். thereafter came into known as ஆதி பிரம்மோ சமாஜ் அப்படின்ற பேர்ல வந்து தேவேந்திரநாத் வந்து ஒரு புது ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஆஃப்டர் கேஷப் had his 14-year-old daughter married to an Indian prince. ஓகேங்களா? ஒரு நல்ல பாருங்க, 14-year-old 14 வயசு தன்னுடைய பொண்ணு, ஓகேங்களா, ஒரு இந்தியன் பிரின்சஸுக்கு வந்து இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஓகேவா? இது வந்து அகைன்ஸ்ட் த மூமெண்ட். அதாவது நம்ம சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சைல்டு மேரேஜை வந்து அப்போஸ் பண்ற இந்த ஆர்கனைசேஷன்ல இவர் இந்த மாதிரி செஞ்சது வந்து மற்றவங்களுக்கு அது பிடிக்கல. தன்னுடைய பொண்ணே வந்து 14 வயசு பொண்ணை வந்து இந்தியன் பிரின்சஸுக்கு வந்து இவர் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து அந்த பிரம்ம சமாஜினுடைய ரூல்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆனது. அப்போ இவர் வந்து லீடரா இருக்கிறதுக்கு அதுக்கு தகுதி இல்லாதவர். ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க சொல்றாங்க. இன் கான்ட்ராவர்ஷன் ஆஃப் த சமாஜ் கண்டம்னேஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜஸ். அந்த சமாஜினுடைய ஒன் ஆஃப் த எதிர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சைல்ட் மேரேஜஸ் தான். அது இருந்துகிட்டே இவர் இந்த மாதிரி பண்ணது வந்து தப்பான விஷயம். அப்ப என்ன செஞ்சாங்க, இந்த குரூப்ல இருக்கிற ஆப்போனன்ட், இதுக்கு எதிர்ப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க, த ஆப்போனன்ட் ஆஃப் சைல்ட் மேரேஜ் லெஃப்ட் த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்ப இவர் ஆரம்பிச்ச அந்த பிரம்ம சமாஜ்ல இருந்து நிறைய பேர் வெளியே வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் தான் வந்து
சமாஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. சாதாரண சமாஜ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதோட வந்து அவங்க சமாஜினுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து முடிஞ்சு போகுது. இப்ப அடுத்த பார்ட்ல யார் இருக்கிறாங்கனாக்கா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே, இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அனதர் அவுட்ஸ்டாண்டிங் ரீஃபார்மர், அதாவது சீர்திருத்தவாதின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அனதர் அவுட்ஸ்டாண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரீஃபார்மர் இன் பெங்கால் வாஸ் த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகே, 1820 டு 1891. பெங்கால்ல வந்து ஏற்கனவே வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து அந்த ரீஃபார்ம்ஸ்ல செஞ்சிருந்தாங்க. அடுத்து அடுத்து வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் ரீஃபார்ம் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். While Ram Mohan Rai and others looked to Western rationalist ideas to reform society, Vidyasagar argued that the Hindu scriptures were progressive. இப்ப ராஜாராம் மோகன் ராய்லாம் வந்து இந்த சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கிருந்து அந்த ஐடியா வந்து டிரைவ் பண்ணாங்க, எங்கிருந்து அதை வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் ரேஷனலிஸ்ட் ஐடியாவை கொண்டு வந்தாங்க. பட் வித்யாசாகர் என்ன சொல்றாருனாக்கா, என்ன ஆர்கியூ பண்றாருனாக்கா, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் நம்முடைய இந்து மதத்துல குறிப்பிட்டப்பட்ட இந்த ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது இந்த எழுதப்பட்ட அந்த புக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் அதுலயே வந்து போதுமான அளவுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. இன்னைக்கு ராஜாராம் மோகன் ராய் வந்து வெஸ்ட் எஜுகேஷனை பார்த்து சொல்லக்கூடிய அத்தனை ரீஃபார்ம்ஸ்லயும் நம்மளுடைய ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்து அது ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதுவே வந்து போதுமானது, அதுவே வந்து இந்த இந்தியன் சொசைட்டியை மாற்றக்கூடிய ஒரு ஒரு எவிடன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் ஆர்கியூ பண்றாரு. ஓகே, he provided evidence from scriptures. அந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து, அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து, அந்த இதுல இருந்து அவர் என்ன பண்றாரு, எவிடன்ஸ் சொல்றாரு. எப்படிலாம் வந்து அந்த காலத்துல இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்து சொல்றாங்க. எவிடன்ஸ் ப்ரூஃபோட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. he provided evidence from scripture that there was no sanction of burning of widow. எந்த ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்லயும், இந்து ஸ்கிரிப்சர்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து எரிக்கக்கூடிய சம்பிரதாயம் எழுதப்படவில்லை, எங்குமே சொல்லல. நோ சாங்ஷன் ஆஃப் பர்னிங் ஆஃப் விடோஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர் ஃபார் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன் த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ், அதாவது விதவையா இருக்கிற ஒரு பெண் வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்ற சட்டமும் வந்து எதுல கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் எவிடன்ஸ் எடுத்து காமிக்கிறார். எதுல இருந்து? நம்ம இந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து எடுத்து காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப he wrote a number of polemical texts, அதாவது he wrote a number of books. polemical textனாக்க அந்த காலத்துல எவிடன்ஸ் இருக்கிற எல்லா புக்ஸையும் எடுத்து அது வந்து அவங்களுக்கு பப்ளிஷ் பண்றாரு. he wrote a number of books and was a pioneer of modern Bengali prose. அதாவது பொயட்ரின்றது வேற, ப்ரோஸ்ன்ற உரைநடையா வந்து இந்த மக்களை வந்து சீர்திருத்த வந்த ஒரு முன்னோடி தான் வந்து நம்ம வந்து இந்த இவரை நம்ம சொல்றோம். ஓகேங்களா? he played in a leading role in promoting education of girls and helped them in setting up the number of schools. ஓகே, எப்படி ராஜாராம் மோகன் ராய் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து உமன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, அதே பாத்துல தான், அதே வழியில தான் வந்து இவரும் சொல்றாரு. he played in reading role. ரீடிங் ரோலுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கிறாரு. ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ், பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து படிக்கணும்ன்றத வந்து இவர் நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஹெல்ப் தான் இன் செட்டிங், அதே மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குறதுக்கும் வந்து இவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். கண்டிப்பா அந்த பெண்கள் படிக்கிறதுக்காகவே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. he dedicated his whole life for the betterment of the child widows of the Hindu society. he dedicated தன்னுடைய லைஃபை முழுக்க வந்து டெடிகேட் பண்ணிக்கிறார், சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறார். எதுக்கு? for the betterment of child widows of the Hindu society. child widowsனாக்க இந்த child marriage பண்ண பிறகு அது வந்து widowsா மாறிடுறாங்க இல்லையா, அந்த widowsை வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து ரிமூவ் பண்றதுக்காக இவர் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு. The movement led by Vidyasagar resulted the Widows Remarriage Reform Act in 1856. அவருடைய எஃபோர்ட், அந்த மூமெண்ட் எடுத்த எஃபோர்ட் மூலியமா, எந்த மூமெண்ட் வித்யாசாகர் ஆரம்பிச்ச அந்த மூமெண்ட்டுடைய எஃபோர்ட்னால என்ன விளைவு வந்துச்சு, ரிசல்டட்னாக்கா இந்த விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ரீஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அதாவது விதைகள் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை வந்து 1856 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது யாரால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து சதியை வந்து அபாலிஷ் பண்ணாங்களோ அதே போல ரீமேரேஜ் பண்ணலான்ற ஒரு ஆக்டை கொண்டு வந்தனுடைய கான்ட்ரிபியூஷன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வித்யாசாகருடைய மூவ்மெண்டால தான். This act was intended to improve the lot of child widow
child widows and save them from perpetual widow அப்படின்னு சொல்றாங்க. This act was intended to improve the lot of child widows. அதாவது சைல்ட் விடோஸ்ல அவனுடைய நம்பர் ஆஃப் சைல்ட்ஹுட்டை வந்து இந்த ஆக்ட் வந்து குறைச்சிருக்குது. அதே மாதிரி சின்ன வயசுல வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆக்டும் வந்து இம்போஸ் பண்ணிக்கிறாங்க. திஸ் ஆக்ட் இன்டென்ட் டு இம்ப்ரூவ் த லாட் ஆஃப் சைல்ட் விடோஸ். அதாவது குழந்தை பருவத்திலே வந்து விதைவாரன்ற பிரச்சனைகள் வந்து நிறைய குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி சேவ் தம் ஃப்ரம் தி பெர்பெச்சுவல் விடோ. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அந்த விடோ மாறக்கூடிய அந்த சிஸ்டமும் வந்து ஒழிஞ்சு அதாவது முடிவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமும் இந்த ஆக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் வித்யாசாகர் மூலியமா இந்த குழந்தைகளுடைய இந்த குழந்தைகள் விதவைன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து அதாவது அது வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டாக்கா வித்யாசாகர் தான். அந்த கான்ட்ரிபியூஷன் இவருக்கு தான் போயிட்டு சேரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிரார்த்தனா சமாஜ். இதுவும் ஒரு ரீஃபார்ம் மூவ்மெண்ட் தான். இது என்னன்றதை பார்க்கலாம். த மகாராஷ்டிரா ரீஜன், இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பெங்கால்ல பார்த்தோம். இது வந்து இப்போ மகாராஷ்டிரால பார்க்குறாங்க. த மகாராஷ்டிரா ரீஜன் வாஸ் அனதர் ரீஜன் வேர் ரீஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் கெயின்ட் ஸ்டீம். ஸோ மகாராஷ்டிராலையும் ஒரு ரீஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரீஃபார்மை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஏ மூவ்மெண்ட் சிமிலர் டு த பிரம்ம சமாஜ். இது என்னன்னு புரியுங்களா? இந்த பிரார்த்தனா சமாஜ்ன்றது ஆஸ் சிமிலர் ஆஃப் பிரம்ம சமாஜ். நம்ம பிரம்ம சமாஜினுடைய கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் இந்த பிரார்த்தனா சமாஜம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூவ்மெண்ட் சிமிலர் டு த பிரம்ம சமாஜ் பட் ஃபவுண்டட் இன் பாம்பே. அது வந்து பெங்கால்ல, இது வந்து பாம்பே மகாராஷ்டிராவில். எப்பனாக்க 1867 வாஸ் த பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா சமாஜ் என்ற பேர்ல இந்த மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சுக்கிறாங்க. இட்ஸ் ஃபவுண்டர் வாஸ் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங். இதனுடைய ஃபவுண்டர், இது வந்து இந்த பிரார்த்தனா சமாஜ் என்ற மூவ்மெண்ட் ஆரம்பிச்சவர் யாருன்னு கேட்டாக்கா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பீரியட் 1825 to 1898. The two distinguished members of the Samaj were R.C. Mandukar and Justice Mahadev Govinda Ranade. இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க, ரொம்ப பாடுபட்டவங்க யாருன்னாக்கா டிஸ்டிங்விஷ்டு மெம்பர்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப மதிக்கப்படக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னு கேட்டாக்கா R.C. பந்துக்கர் அண்ட் ஜஸ்டிஸ் Mahadev Govinda Ranade. Okay, they devoted themselves to activities such as intercaste dining. They devoted themselves, தன்னுடைய வாழ்க்கையை வந்து இதுக்காக அர்ப்பணிச்சாங்க. என்னத்துக்குனாக்கா such as intercaste dining. இது வந்து சமபந்தி உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோயில்ல வந்து சாப்பாடு போடும்போது ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லாம, இவங்க வந்து கீழ் இனத்தவர் மேல் இனத்தவர் அப்படின்னு சொல்லலாம், எல்லா இனத்தவரும் எல்லா மக்களும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதே யாருன்னாக்கா இவங்க தான். அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்காஸ்ட் டைனிங் சொல்லுவாங்க, சமபந்தி உணவு. இது வந்து கோயில் அடிக்கடி நடக்கும், இப்பயும் நடக்கிறது உண்டு. ஓகே, அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததே இவங்க தான். ஓகே, they devoted themselves to activities such as intercaste dining. அப்புறம் intercaste marriage, ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதி கல்யாணம் பண்றது, கீழ் ஜாதியில இருந்து பெரிய ஜாதி, பெரிய ஜாதியில இருந்து கீழ் ஜாதி, உயர்ந்த ஜாதியில இருந்து தாழ்ந்த ஜாதி, இப்படி ஏழை பணக்காரங்களுக்குள்ள நடக்கிற இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ். இப்ப எதுக்காக இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணனாக்கா என்ன ஆகும், ஒரு சர்டன் பீரியட் முடிஞ்ச உடனே கேஸ்டே இருக்காது, எல்லா கேஸ்டும் வந்து என்ன ஆயிருக்கும், மிங்கிள் ஆயிருக்கும். அப்போ வந்து ரெண்டே கேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஒன்னு வந்து மேல் கேஸ்ட், ஒன்னு வந்து ஃபீமேல் கேஸ்ட், ஒன்னு ஆண் ஜாதி, ஒன்னு பெண் ஜாதி, இப்படிதான் அது இருக்கும். அப்போ எல்லாரும் ஒத்துமை ஆக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க, இன்டர் கேஸ்ட் மேரேஜ். அதே மாதிரி விடோரி மேரேஜஸ். ஏன்னா விடோஸ் வந்து அதாவது விடோஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த மராத்தாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த வாருக்கு போவாங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். அவன் போய் திரும்பி வர வரைக்கும் தான் லைஃப், வரலன்னு வச்சுங்களேன் அந்த ஒய்ஃப் வந்து விடோ ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விடோஸ் உருவாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி தான். ஓகேங்களா, அதனால விடோரி மேரேஜை வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஓகேவா, அதுவும் இந்த பிரார்த்தனா சமாஜ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. Widow remarriages and improvement of women and depressed classes. Improvement of women அர்த்தம் women's உடைய ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதையும், ரெண்டாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ் கீழ் ஜாதி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த சொசைட்டி அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஓகே, ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே 1848 to 1901 was the founder of the Widow Marriage Association அப்படின்னு ஒன்று. அடுத்தது பூனா சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லி 1870 ஆரம்பிச்சாங்க. அண்ட் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. இந்த அசோசியேஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து ரானடே அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து ரிவைவலிசம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல், அதாவது புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்ம பார்க்குறது இந்து சமுதாயத்துல. ஓகே, அதுதான் வந்து இந்து ரிவைவலிசம், ரீபேக், பிரிங் பேக் த ஒரிஜினல் அப்படின்னு சொல்றது, இல்லைனாக்கா இது சொல்றது ரீபர்த் அப்படின்னு சொல்றதும் உண்டு இதுக்கு. சரி, இதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் யாருன்னாக்கா சுவாமி தயானந்தா சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ். சுவாமி தயானந்தா சரஸ்வதி அவர் இவர் வந்து he was the founder of ஆரிய சமாஜ் in 1875 in the Punjab. The reform movement was spearheaded by the ஆரிய சமாஜ். பஞ்சாப்ல மூமெண்ட் ஆரம்பிச்சது யாருன்னாக்கா ஆரிய சமாஜ் தான். ஓகே, it was founded 1875 by the wandering ascetic in the western Gangetic plain. வெஸ்டர்ன் கேஞ்சடிக் பிளேன்னாக்கா அந்த பஞ்சாப், ஹரியானா, அந்த ஈஸ்ட், அந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கேஞ்சடிக் பிளேன்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இவர் பேர் என்ன அஸ்திக் அப்படின்னு சொல்றாங்க. வாண்டரிங் அஸ்திக்னாக்கா அதாவது சுத்தி திரிகிற ஒரு சன்னியாசி கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவர் தயானந்த சரஸ்வதி கேட்டீங்கன்னாக்கா. அதாவது படிக்கணும் ஆர்வத்துல என்ன செய்வாரு, நெடுக்கா வந்து போயிட்டு எங்கெல்லாம் வந்து படிப்பு கற்று கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போய் வாண்டரிங்னாக்கா சுத்திக்கிட்டே இருக்கிறவர். ஓகேங்களா, எந்த பக்கம் ஒரு அதிகமா சுத்தி இருந்தாருனாக்கா வெஸ்டர்ன் கேஞ்சடிக் பிளேன்ல சுத்தி இருந்தார். Okay, it was founded 1870 by wandering Aztec. அங்க சுத்திட்டே இருந்த தயானந்த சரஸ்வதி 1824 இருந்து 83 வரைக்கும். சுவாமி தயானந்தா சரஸ்வதி தயானந்தா later settled in பஞ்சாப். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, பஞ்சாப்ல செட்டில் ஆகி டு பிரீச் ஹிஸ் ஐடியாஸ். அவர் என்னென்ன கேதர் பண்ணாரோ அத்தனை ஐடியாஸும் அங்கேயே வந்து பஞ்சாப்லயே செட்டில் ஆகி அது மக்களுக்கு வந்து பிரீச் பண்ணாரு, அது வந்து டீச் பண்ணியிருந்தாரு. அவருடைய புக்கு பாத்தீங்கன்னாக்கா சத்யதத் பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யரத்னா பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜாய்டு வைல்டு சர்க்குலேஷன். அவர் எழுதின இந்த புக்கை வந்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருமே வந்து அது படிச்சிருக்கிற மாதிரி, அந்த அளவுக்கு அது ஃபேமஸான புக். அது உலகம் ஃபுல்லா அது சர்க்குலேட் ஆயிருக்குது. என்ஜாய்டு வைல்டு சர்க்குலேஷன்ஸ். ஓகேங்களா, அவர் எழுதின புக்கு சத்யதத் பிரகாஷ் அப்படின்றது. ஓகே, அப்புறம் என்ன செஞ்ச, சுத்தி இருந்த ஒரு அசடிக்கனாக ஒரு சன்னியாசி வந்து செட்டில் ஆனது பஞ்சாப்ல. அதுக்கப்புறம் தான் வந்து மக்களுக்கு ப்ரீச் பண்ணாரு. அவர் புக்கை பத்தி பார்த்தோம். அடுத்தது he declared the practices such as child marriages. He declared the practices such as child marriages, the prohibition of widow remarriages, and the alleged polluting effect of foreign travel had no scriptural sanction அப்படின்னு சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சைல்ட் மேரேஜ் பண்றதையும், ப்ரொகிப்ஷன் ஆஃப் விடோ மேரேஜ், ஒரு விடோ வந்து திரும்பவும் மறுபடியும் செய்யறது பத்தியோ, இல்ல அலிஜிலி பொலிட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபாரின் டிராவல், ஃபாரின் அதாவது இங்க இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போனாக்கா நம்ம மதம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்புறதுலயும் எதுவுமே வந்து நம்பிக்கையான ஒரு எவிடன்ஸ்ல எந்த புக்லயுமே எழுதல, எந்த ஸ்கிரிப்சுவல் சாங்ஷனையும் அதை பத்தி சொல்லவே இல்லை. ஸோ சைல்டு மேரேஜை பத்தியும் இன்சிஸ்ட் பண்ணல, ப்ரொகிப்ஷன் ஆஃப் அதாவது தலை செய்யறதை பத்தியும் ப்ரொவிஷன் பண்ணல. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணாக்கா நம்ம ஜாதி மதம் வந்து கழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் வந்து அதுல கிடையவே கிடையாது. எந்த ஸ்கிரிப்சர்ஸ்லயும் வந்து அது வந்து எழுதப்படலை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. அடுத்து the positive principles enunciated the Dayananda were strict monotheism. அவர் சொல்ற அந்த பிரின்சிபல்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரிக்ட் மொனோதீசியம், கடவுள் வந்து ஒருவர் தான், அவர் தான் வந்து நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது கண்டாமினேஷன் ஆஃப் ஐடலட்ரி, உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு ரெண்டாவது சொல்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் பிராமின் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ். இந்த சடங்கு சம்பிரதாயத்துல வந்து அவங்க சொல்றதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றத வந்து அந்த டாமினேட் பண்றாங்க இல்லையா பிராமின்ஸ், அதாவது அடக்குமுறை மாதிரி செய்யறாங்க இல்லையா, அது வந்து கூடாது. அதை பத்தியும் வந்து அதை பத்தியும் இவர் வந்து அப்போஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் சோசியல் பிராக்டிசஸ், இந்த சமுதாயத்துல இருக்கிற அந்த ஈவில்ஸ் இருக்க வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து இந்த ஆரிய சமாஜ் மூலியமா வந்து மக்களுக்கு வந்து பிரீச் பண்றாங்க. ஓகே, he also rejected a சூப்பர்ஸ்டிஷியஸ்னாக்கா மூலப்பழக்க வழக்கத்தையும் வந்து அவர் வந்து என்ன செய்யறாருனாக்கா அதை வந்து ரொம்ப இருக்கிறாரு. பிலீஃப் இன் இந்துசம்ஸ் அண்ட் his cry was go back to Vedas. சூப்பர்ஸ்டிஷியஸ் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கோ பேக் டு வேதாஸ், வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் வந்து நம்ம இந்து கல்ச்சர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்ட உண்மையான இன்ஃபர்மேஷன். அதனால எல்லாருமே வந்து வேதங்கள் படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ஷியன் பீரியட்ல இருந்த வேதாஸுடைய பிராக்டிசஸை வந்து நாம ஃபாலோ பண்ணணும். கோ பேக் டு வேதாஸ்.
ஓகேங்களா? அதுதான் சொல்றாரு. சப்போஸ் ரிக்வேத, எஜுர்வேத, சாமவேத, அதர்வண வேதாஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வேதாஸ்ல திரும்பவும் படிக்கணும். ஏன்னாக்கா அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்முடைய இந்தியன் கல்ச்சருக்கும் இந்தியனுடைய ஹெரிட்டேஜஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்து சூட்டபிளானது அதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இவர் நம்புறாரு. ஓகே, இஸ் கிரை வாஸ் கோ பேக் டு வேதாஸ். எல்லாத்தையும் கெஞ்சி கேட்கறதுனாக்கா திரும்பவும் வேதாவை படிக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆரிய சமாஜ் attempted to check the incidence of religious conversion in British India. ஆரிய சமாஜ் attempt to check the incidence of religious conversion in British India அப்படின்னு அர்த்தம். பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் இருக்கும்போது நிறைய இந்தியன்ஸ் வந்து கிறிஸ்டியானிட்டியா மாத்திட்டாங்க. அதே மாதிரி நிறைய முஸ்லிம்ஸ் நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. ஓகேங்களா? அதை வந்து தடுத்து நிறுத்தணும்ன்றார். ஆரிய சமாஜ் attempt to check means prevent the incidence of religious conversion in British India. One of its main objective was counter conversion. அதே மாதிரி என்ன அர்த்தம்னாக்கா அவருடைய முக்கியமான கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வாஸ் கவுண்டர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கவுண்டர் கன்வர்ஷன் என்ன அர்த்தம்? யார் யாரெல்லாம் இன் தோஸ் டேஸ் கன்வெர்டட் ஃப்ரம் இந்துஸ் டு அதர் ரிலிஜன், கிறிஸ்டியானிட்டிக்கு போனவங்க, இஸ்லாமுக்கு போனவங்க, மற்ற மதத்துக்கு வந்து மாறினவங்க எல்லாம் வந்து திரும்ப கொண்டு வரணும். அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன ஆரம்பிக்கணும்? கவுண்டர் கன்வர்ஷனை ஒன்று ஆரம்பிக்கணும். அவருடைய நோக்கமா இருந்தது. ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் கவுண்டர் கன்வர்ஷன் பிரிஸ்கிரைபிங் ஏ பியூரிஃபேக்டரி செரிமோனி. அப்போ வந்து இந்த மாதிரி மதம் மாறி போனவங்களுக்கு வந்து நம்ம இந்து மதத்துல சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்துவை வந்து பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபேக்டரி செரிமோனி, அதாவது இந்து மதத்துக்குள்ள வரும்போது ஒரு யஜ்யமோ ஒரு யாகமோ அவங்களை நடத்தி அவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து முன்ன போயிருந்த, அதாவது மாறி போயிருந்த இனத்துல இருந்து இந்து சமுதாயத்துக்கு வர்றதுக்காக அவங்க என்ட்ரி கொடுக்கறதுக்காக இது வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரிஸ்கிரைபிங் ஏ பியூரிஃபேக்டரி செரிமோனி, அந்த மாதிரி ஒரு சுத்தப்படுத்தல ஒரு தூய்மையான இந்துவா மாத்துறதுக்கு சில ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு அவங்களை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கால்டு சுதி. அந்த சுதின்றது என்னன்னாக்கா பியூரிஃபேக்டரி செரிமோனின்னு அர்த்தம். அதுல வந்து அந்த மாதிரி ஒரு மூமெண்ட், சுதி மூமெண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் வந்து மாறி போனாங்களோ அவங்க திரும்ப இந்துஸுக்கு கொண்டு வந்த அந்த மெயின் அச்சீவ்மெண்ட் யாருக்கு போய் சேரும்னாக்கா இவருக்கு தான் போய் சேரும். directed at Hindus who had converted to Islam and Christianity. யாரெல்லாம் வந்து இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் வந்து கன்வெர்ட் ஆனாங்களோ அவங்கள வந்து இந்த சுதி மூமெண்ட் மூலியமா அவங்க வந்து பியூரிட்டியா மாத்தி ஹிந்துக்கு திரும்ப கொண்டு வரது தான் என்னுடைய நோக்கமா இருந்ததுன்னு சொல்றாங்க. The primary achievement of the Arya Samaj என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா where in the field of social reforms and spread of education. Social reform, சொசைட்டில இருக்கிற நிறைய ஈவில்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தணும். ரெண்டாவது நிறைய மக்களுக்கு வந்து படிப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்க முக்கியமான கொள்கையா இருந்தது. அடுத்தது பிரைமரி அச்சீவ்மெண்ட். The Samadhi started a number of Dayananda Anglo-Vedic school அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன அர்த்தம்? சமாஜ் ஸ்டார்டட் a number of Dayananda Anglo-Vedic, ஆங்கிலோனா இங்கிலீஷ், வேதிக்கனாக்கா வேதாங்கத்துல படிக்கிற ஸ்கூலை வந்து இவங்க நிறைய ஆரம்பிச்சாங்க. எதுக்குனாக்கா டு ஸ்ப்ரெட் த எஜுகேஷன், எல்லாருக்கும் எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த சமாஜ், ஆரிய சமாஜ் வந்து நிறைய வந்து ஸ்கூல்ஸை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓகே, the சமாஜ் ஸ்டார்டட் நம்பர் ஆஃப் தயானந்தா ஆங்கிலோ, அவங்கள பேர்லயே வந்து ஆரம்பிச்சாங்க ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இன்னைக்கு அது ரன் பண்றாங்க. ஓகே, அடுத்த ஹிந்து ரிவைவலிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ராமகிருஷ்ண பரமஹம்சா. ராமகிருஷ்ண பரமஹம்சான்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ணா 1836 to 86, a simple priest of Dakshineshwar near Kolkata. கொல்கட்டாவில் பக்கத்துல தக்ஷிணேஸ்வர் என்ற இடத்துல ஒரு காளி டெம்பிள் இருக்குது. அதுல வந்து பூசாரியா இருக்கிறவர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஓகேங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஓகே, கொல்கட்டா emphasizes in a spiritual union with God through ascetic practices such as singing bhajans. அதாவது இவர் என்ன சொல்றாருனாக்கா கடவுளை வந்து நாம எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மக்களை வந்து எப்படி வந்து ஒண்ணு சேர்க்கலாம், ஒரு யூனியனா எப்படி மாத்துறது அப்படின்னாக்கா emphasize the spiritual union with God through ascetic practices such as singing bhajan. அதாவது கடவுள் மேல ஒரு பஜனை பாடுறதன் மூலியமாவே நம்ம ஸ்பிரிச்சுவல் யுனைட்டியை வந்து கொண்டு வர முடியும், அதன் மூலியமா மக்களை வந்து ஒன்னா திரட்ட முடியும் அப்படின்ற எய்ம்ல தான் வந்து இவர் எடுத்து சொல்றாரு. emphasized, insisted the spiritual union with God through
இல்லையா? த்ரூ எது மூலியமா? பஜன்ஸ். பஜன்ஸ்னா அர்த்தம் பக்தி பாடல்கள் மூலியமா வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. An adherent worshipper of goddess காளி. adherentனா என்ன அர்த்தம்? ரொம்ப தீவிரமான பக்தர்னு அர்த்தம். காளிய வந்து ரொம்ப காட்லெஸ்னாக்க பெண் கடவுள்னு அர்த்தம். An adherent worshipper of goddess காளி, the sacred mother யாருனாக்கா sacred mother, அதாவது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, sacred அனிமல் சொல்றோம், sacred mother அப்படின்னு சொல்றாங்க. பக்தி கடவுள், பெண் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. He declared that the manifestation of the divine mother were infinite. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைன் மதர். மேனிஃபெஸ்டேஷனாக்கா இந்த உலகத்தை எல்லையற்ற சக்தி கொண்டவங்க தான் வந்து இந்த காளி அப்படின்னு அவர் மக்களுக்கு எடுத்து சொல்றார். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைன் மதர் வேர் இன்ஃபினைட். எல்லையை கடந்தவங்க, எல்லையில்லாத சக்தியை கொண்டவங்க, பல பழங்களை வந்து கொண்டவங்கன்னு சொல்றாங்க. இன் இஸ் வியூ ஆல் ரிலிஜன்ஸ் கண்டெயின் த யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் விச் இஃப் பிராக்டிஸ்ட் வுட் லீட் டு சால்வேஷன். அவருடைய கருத்துப்படி, இன் இஸ் வியூ அவருடைய கருத்துப்படி, ஆல் ரிலிஜன் கண்டைன் த யூனிவர்சல் எலமெண்ட்ஸ். எல்லா மதத்திலையும் என்ன ஒண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, லீட் டு த சால்வேஷன். அதாவது சால்வேஷனாக்கா வீடு பெயர்தல் அப்படின்னு சொல்றது. அதாவது இறந்த பிறகு மோட்சம் அடையிறது இல்லையா, அதை பத்தி தான் சொல்றாங்க. அப்போ அதை பத்தி என்ன சொல்றாங்கனாக்கா, ஈஸ் ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஜீவன் அர்த்தம். உயிர், உயிர் தான் வந்து கடவுள். ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். அது எது வேணா இருக்கலாம். எந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்குதோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், அப்போ ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். எல்லா உயிர் உள்ள பொருள்களுக்கும் கடவுள் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, யுனிவர்சல் எலமெண்ட் விச் இஃப் பிராக்டிஸ், அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணாக்கா நம்ம வீடு பேர் பெறலாம், மோட்சம் அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜீவா இஸ் சிவான்னு சொல்லும் போது ஜீவன் தான் வந்து சிவன். நம்ம மனசுல இருக்கிற உயிர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கடவுள். அது நம்ம என்ன சொல்றது, நல்ல வழிக்கு எடுத்துட்டு போனாக்கா நல்ல வழியில நம்ம போக முடியும், கெட்ட வழி சொன்னா கெட்ட வழியில போகணும். அப்போ அதை பொறுத்து தான் இருக்குது. ஜீவன் இஸ் சிவா அப்படின்னாக்கா ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். எல்லா உயிரும் வந்து கடவுளா நம்ம நினைக்கணும். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட். நம்ம யாருக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து தொண்டு செய்யறது தான் வந்து கடவுளுக்கு செய்யற தொண்டு அப்படின்னு சொல்லி இவருடைய டீச்சிங்ல சொல்லியிருக்கிறார். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் ஏ காட். ஓகே, சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் வந்து விவேகானந்தர் சொன்னார். அதே தான் இவர் ஏற்கனவே அவருக்கு முன்னாடி இவரே அது இதுதான் சொன்னார். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ். நீ ஏழைக்கு நீங்க உதவி பண்ணல, ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லி நம்ம பார்க்க கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை தான் இவங்க சொல்றாங்க. ஏழை மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்யறோமோ அதுவே நீ கடவுளுக்கு செய்யற உதவி அப்படின்னு சொல்ற, கடவுளுக்கு செய்யற தொண்டு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ராமகிருஷ்ணா மிஷன். Ramakrishna's primary achievement was his ability to attract educated youth who were dissatisfied with the rational orientation of religious reform organizations such as Brahmo Samaj. அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா, பிரம்மோ சமாஜிக்கு இது வந்து ஆப்போசிட். Ramakrishna primary achievement was his ability to attract educated youth who were dissatisfied with the rational orientation. பிரம்ம சமாஜில சொல்லப்படுற அத்தனையுமே வந்து rational orientations of religious reform organization அப்படி சொல்றாங்க. ஓகே, அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து சர்வீஸ் டு மேன்றத வந்து அவங்க பார்க்கல, அது அவங்க சொல்லல இல்லையா. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னாரு, ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இவங்க எதுவுமே சொல்லல. அதனால்தான் இது என்ன சொல்றாங்க, ரேஷனல் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆஃப்டர் ஹிஸ் டெத், ராமகிருஷ்ணா இறந்துட்ட பிறகு in 1886 his disciples organized themselves as a religious community and undertook the task of making his life and teaching known as India and abroad. So என்னாச்சு, ஆஃப்டர் ஹிஸ் டெத், யாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சா இறந்த பிறகு, ஓகேங்களா, ஆஃப்டர் ஹிஸ் டெத் in 1886 the disciples யாருக்கும், the follower, அவருடைய ஃபாலோவர்ஸ் டிசைபிள்ஸ் ஆர்கனைஸ்டு தம்செல்ஸ், அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ஏற்படுத்திட்டாங்க. அதுதான் வந்து as a religious community and undertook the task of making his life and teaching known as India and abroad. Okay, religious community and undertook the task of making his life and teaching known as India and abroad. இவங்களுடைய கம்யூனிட்டி என்ன சொல்றதுனாக்கா ரிலிஜியஸ் கம்யூனிட்டி,
and undertook the task. Work of making his life and teaching known as India and abroad. The chief spirit behind this task was Vivekananda. இந்த ஸ்பிரிட்டை வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா விவேகானந்தர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதாவது ஒன் ஆஃப் த டிசைபிள், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசைபிள் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா விவேகானந்தர் தான். Following the organization structures of Christian missionaries, இந்த விவேகானந்தா அந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதை எதை பேஸ் பண்ணி எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியன் மிஷனரிஸ். நீங்க நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸை வந்து பார்த்துருப்பீங்க, சேரிட்டபிள் மிஷனரிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் செய்யறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஒரு ரெக்கவரியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் செய்வாங்க. அது மாதிரி மக்களுடைய சேவை தான் முக்கியமான நம்பிக்கையில செய்யறது தான் வந்து இந்த கிறிஸ்டியனுடைய மிஷனரிஸ். அதே போல இவங்களும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஹிந்து சொசைட்டில கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மாதிரி ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன் பேர் தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Following the organization structure of the Christian missionaries, Vivekananda established a Ramakrishna mission which did not restrict itself to religious activities. அது வெறும் மத சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ்ல மட்டும் இருக்கிறது கிடையாது, பட் வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோசியல் சொசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆக்டிவிட்டிஸ் கூட அது சேர்ந்து இருக்கும். காசஸ் சச் எஸ் எஜுகேஷன். அப்போ சொசைட்டிக்கு என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க, வெறும் ரிலிஜியஸ் மட்டும் சர்வீஸ் பண்ணாம சொசைட்டிக்கும் சர்வீஸ் பண்றாங்க. என்னென்ன சர்வீஸ் பண்றாங்கனாக்கா எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது, அதாவது புவர் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்றது, ஹெல்த் கேர் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கறது, அண்ட் ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கலாமிட்டிஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இதனுடைய நோக்கம் கிடையாது, சர்வீஸ் டு சொசைட்டி தான் வந்து அதனுடைய நோக்கமாவே இருந்திருக்குது. ஓகேங்களா, அடுத்தது சுவாமி விவேகானந்தா. ஓகே, இது பார்ப்போம். நரேந்திரநாத் தத்தா, நரேந்திரநாத் தத்தா, லேட்டர் நோன் அஸ் சுவாமி விவேகானந்தா. விவேகானந்தருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நரேந்திரநாத் தத்தா தான் சொல்லுவாங்க. வாஸ் த பிரைம் ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா. ராமகிருஷ்ண பரமஹம்சா அதாவது ராமகிருஷ்ண நரேந்திரநாத் தத்தா வந்து ராமகிருஷ்ணருக்கு வந்து டிசேபிளா போறதுக்கு முன்னாடி அவருக்கு சீனியர் மோஸ்ட் நிறைய சீனியர் அவர் டிசேபிள்ஸ் எல்லாம் இருந்துக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவருக்கு ரொம்ப நெருக்கமான அந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச கூட ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரே டிசேபிள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா விவேகானந்தா தான். ஓகேங்களா, சோ அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப க்ளோஸ் அட்டாச்டு வித் ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஓகே, an educated youth, he was drawn to Ramakrishna's message. எஜுகேட்டட், சின்ன வயசுல வந்து நல்ல படிச்ச அறிவாளியா இருந்தவர் தான் இவரு சுவாமி விவேகானந்தா. he drawn to ராமகிருஷ்ணா மெசேஜ். ராமகிருஷ்ணருக்கு இந்த உலகத்துக்கு என்னென்ன பிரீச் பண்ணாரோ அதை அப்படியே இவரும் ஃபாலோ பண்ணாரு. dissatisfied with the conventional philosophical position and practices, he advocated the practical Vedanta to service to humanity. dissatisfied with the conventional philosophical position, இல்லையா, தத்துவங்களை வச்சுக்கிட்டே வந்து அதுல வந்து மக்களை வந்து மாத்துறதுன்றது சாதாரண, அது வந்து உங்களுக்கு வந்து அதுல சாட்டிஸ்பேக்ஷனே கிடையாது, அது பிராக்டிஸ் பண்றது அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. அப்ப இவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்க ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, he advocated the practical Vedantas, அதாவது வேதாந்தாத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து பிராக்டிகலா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் வந்து பிலாசபிக்கலா சொல்லி கொடுக்கறது பதிலா தத்துவங்களா வந்து மக்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்றதை விட அது வந்து பிராக்டிகலா செய்யறது தான் வந்து பெஸ்ட்னு அப்படின்னு சொல்லி இவங்க சப்போர்ட் பண்றாங்க. He advocated the practical Vedanta of services to the humanity. மனித இனத்துக்கு வந்து சர்வீஸ் செய்யறது தான் வந்து முக்கியமா இருக்கிறாங்க. வேதாந்தத்துல அதுதான் சொல்லி இருக்கிறாங்க, அதை தான் வந்து பிராக்டிகலா கொண்டு வர நினைக்கிறாங்க. And attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. And attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. மற்ற ரிலிஜன்ஸ் உடைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை வந்து இவங்க ஏன் வந்து அதை வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, attack the tendency to defend every institution simply because it was connected with எல்லா ரீஃபார்ம் மூவ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னாக்கா ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்குதே தவிர சர்வீஸ் டு ஹியூமனிட்டி பேசிஸ்ல எதுவுமே இல்லை. ஓகேங்களா, so he emphasized the cultural nationalism and made it a call to Indian youth to regenerate Hindu society. அதனால விவேகானந்தர் என்ன சொல்றாருனாக்கா, he gave more importance to the cultural nationalism.
cultural nationalism and made it a call to Indian youth to regenerate Hindu society. ஓகே, இவர் சொல்ற நேஷனலிசம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கல்ச்சுரல் நேஷனலிசம், கலாச்சாரத்துல ஏற்படக்கூடிய ஒரு தேசபக்தி அதை கொண்டு வரணும். அதனால தான் என்ன செஞ்சாரு, மேட் ஏ கால் டு இந்தியன் யூத், நிறைய இந்து யூத்துல வந்து கூட்டு வந்தார். என்கிட்ட வந்து 100 பேர் வந்து கொடுங்க, ஒரு 100 இளைஞர்கள் என்கிட்ட கொடுங்க, நான் இந்த உலகத்தையே மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு கூக்குரல் விட்டவர் தான் வந்து விவேகானந்தர். அதை தான் இங்க இப்ப சொல்றாங்க. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate the Hindu society. இந்த உலகத்தையே மாத்துறதுக்கோ இல்ல இந்த இந்து சொசைட்டியை வந்து திரும்ப வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரதுக்கோ என்ன செய்யறாரு, நிறைய இந்தியன் யூத்தை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு அசோசியேஷன் மூலியமா அதை மாத்தணும்னு ஏற்படுத்தப்படுறாங்க. His ideas bred to sense of self confidence among the Indians. அவருடைய ஐடியா வந்து மற்ற யூத்துக்கெல்லாம் எப்படி வந்ததுனாக்கா செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்தது, தன்னம்பிக்கை கொடுத்தது among the Indians who felt inferior in relation to the masterless achievements of the West. ஓகேங்களா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து மாஸ்டர் சொல்லக்கூடிய மெட்டீரியலிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, who felt inferior in relation to the materialist achievement in the West. அப்போ மற்றவங்க அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் இருக்கிற மக்களை வந்து ஒரு இன்ஃபீரியரா அவங்க கன்சிடர் பண்றாங்களே, அவங்கள வந்து எதிர்த்து பாடக்கூடிய ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்தவரே யாருன்னு கேட்டாக்கா நம்ம விவேகானந்தர் தான். ஓகேங்களா, he became famous for his addresses on Hinduism at the 1893 World Congress of Religions in Chicago. அமெரிக்காவில், நார்த் அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ என்ற இடத்துல the 5 great lakes இருக்கும், அதுல வந்து ஒன் ஆஃப் த லேக்ஸ்ல ஓரத்துல இருக்கிறது தான் வந்து சிகாகோ. அங்க வந்து 1893 வந்து என்ன சொல்றாங்க, he gave an addresses, gave a speech, he became a famous for his addresses on Hinduism. இந்து மதத்தை பத்தி 1893 சிகாகோல ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது இல்லையா, வேர்ல்ட் ரிலிஜியஸ் உலக சமய மாநாடு, அதுல பேசும்போது தான் நம்மளுடைய இந்து கலாச்சாரமே இந்த உலகத்துக்கே தெரிய வந்தது. அவர் அந்த பேச்சு இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம இந்து கலாச்சாரமே வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இந்து கல்ச்சரும் இந்துடைய ஹெரிட்டேஜ் இந்துஸுடைய எல்லா சிஸ்டத்தையும் வந்து உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் யாருன்னாக்கா நம்ம சுவாமி விவேகானந்தர் 1893 அட்டன் பண்ணக்குள்ள வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜன், உலக மத சமய மாநாடு நடந்தது சிகாகோல. அப்போ வந்து அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. அதுலயா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னதான் அவருடைய ஃபர்ஸ்ட் வேர்டு. மற்றவங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆரம்பிச்சாங்க, அவர் மட்டும்தான் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஓகே, அவருடைய கண்டினியூஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன், பாய்.